பொறுமையுடன் காத்திரு. சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பிள்ளைங்க 2 பாட்டில்ல தண்ணி நிரப்புறாங்க. ஒரு பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சீக்கிரமா தண்ணி நிரப்புனா இந்த தண்ணி சீக்கிரமாவே பாட்டில் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில வேக வேகமா தண்ணியை நிரப்புறா. இன்னொரு பிள்ளை எப்படின்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையா சிந்திரக்கூடாதேன்னு பார்த்து அந்த பாட்டிலில் தண்ணி நிரப்புறா. அப்போது இந்த வேகமாக தண்ணி நிரப்புன பொண்ணு நல்ல வேகமாக நிறைச்சாலே தவிர பாட்டில் நிறையலை. ஆனால் இன்னொரு பொண்ணு கொஞ்சம் விவேகமாக கொஞ்சம் நிதானமாக அந்த தண்ணியை அந்த பாட்டிலில் நிறைச்சனால அந்த பாட்டில் கரெக்டான டைமுக்கு நிறைஞ்சிச்சு. அந்த போட்டியிலையுமே அவள் தான் வெற்றி பெற்றா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான். நம்ம எல்லாமே எடுத்த உடனே வேகமாக செய்கிறோம். வேகமாக எனக்கு காரியம் நடக்கணும், வேகமாக எனக்கு எல்லாமே செய்யணும், ஒரு வியாதி எனக்கு வேகமாக குணமாகணும், எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் வேகமாக நடக்கணும், என்னோட வாழ்க்கையில் ஒரு மேரேஜ் வேகமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பொறுமையுடன் என்னை நோக்கி கூப்பிடு, எனக்காக காத்திரு, நான் ஏற்ற நேரத்தில் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரை, என்னோட வாழ்க்கையில நீங்க எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க, அது இப்போ இல்லாட்டியுமே கொஞ்சம் தாண்டி அது எனக்கு கிடைக்கும், அதை நீங்க தருவீங்க அப்படின்னு விசுவாசிச்சு ஆண்டவர் நோக்கி பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடப்போம். இன்னைக்கும் விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமேன்.